ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஷவுட் அவுட். இந்த ஷவுட் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஷவுட் அவுட்னு சொல்லுவேன். மற்றவங்க பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு ஷவுட் அவுட் கிடையாது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஷவுட் அவுட்னு சொல்லுவேன் நான். ஸோ ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸ் இது வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரூபன் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து படிப்புக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற, இப்போது மாத வருமானம் இல்லை டெய்லி சம்பளம் இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற பேரண்ட்ஸுக்கு மத்தியில் வந்து பசங்களோட எஜுகேஷன் வந்து ரொம்ப ஒரு ரீச் ஆக முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன்லேருந்து இப்போ குழந்தைக்கு நாலேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இந்த ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸில் வந்து ஒரு ரொம்ப ஏழப்பட்ட பசங்களுக்கு நோட்டு புத்தகங்கள், அப்புறம் வந்து இந்த ஸ்லேட்டு, அப்புறம் இந்த ஆல்பபெட்ஸு, சார்ட்ஸு, இந்த மாதிரி எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட சின்ன பசங்களுக்கு, ஓகேங்களா, எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நாங்கள் வாங்கி கொடுக்கறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்ககிட்ட ஓரளவுக்கு வந்து பட்ஜெட் இருக்குது, ஓகேங்களா? அது மட்டும் பத்தாது, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்தா இது கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த படிப்பு ரீச் ஆகாத பசங்களுக்கு வந்து நம்ம படிப்பு கொடுக்கலாம், கல்வியை கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நல்ல முயற்சிக்காக நானும் மஞ்சு ப்ரோவும் வந்து நீண்ட நாளாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ப்ரோ, நம்ம யூடியூப் சேனல் மட்டும் வச்சுட்டு இருந்தால் பத்தாது, நம்ம கோஸ்ட் வீடியோஸ் எடுத்து மக்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி நம்ம ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து எனக்கும் மஞ்சு ப்ரோக்கும் வந்து இந்த ஒரு யோசனை வந்தது. இந்த பசங்களுக்கு, ரொம்ப படிப்புக்கு கஷ்டப்படுற பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி புக்ஸு, நோட்டு புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சின்னதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் பெருசாக ஏதாச்சும் நாங்கள் பிளான் பண்ணுறோம். இப்போ இந்த முதல் கட்ட ஃபவுண்டேஷன் இந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன முறையான ஒரு உதவிகளை நாங்கள் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியலாகவோ இல்லை ஏதாச்சும் பொருட்களாகவோ வந்து நீங்கள் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாக வந்து நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியலாக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் 2 பேருமே இதுக்காக தான் நாங்கள் இது போராடிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது எங்கள் 2 பேர்னால மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்து நடத்த முடியாது. உங்களோட உதவி இருந்தால் கண்டிப்பாக எங்களால் வந்து சாதிக்க முடியும், ஓகேங்களா? எல்லாரும் ஒன்று செய்வோம், மாற்றத்தை கொண்டு வருவோம். கைஸ், எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே நான் எல்லா வீடியோலுமே வந்து என்ன சொல்லுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பயங்கரமான இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு வந்து ரொம்பவே ஒரு நிகழ்வான ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பை வந்து நான் சந்திச்சிருக்கேன் பர்சனலாக. என்னோட லைஃப்பில் வந்து இந்த இடம் மட்டுமே என்னால் மறக்க முடியாத ஒரு இடம்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா? அது வந்து என்னன்றதை நான் வீடியோவோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆன ஒரு விஷயத்தினால நான் மீண்டு வர்றதுக்கு எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு, ஓகேங்களா? அதை வந்து வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்பவே வந்து நான் ஒன்று உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஒரு விஷயமும் வந்து இந்த இடத்துல வந்து அப்படி என்ன ஆச்சு, எதனால் நான் வந்து பாதிக்கப்பட்டேன், இதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு என்ன நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு எல்லா விஷயமும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்தோட பேக் ஹிஸ்ட்ரியும் வந்து நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா வந்து என்னோட மனசுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக இருந்தது. என்னோட மனசில் வந்து அந்த வலின்னு சொல்லலாம், ஒரு வேதனை, ஒரு வலி, ஓகேங்களா? அதுக்குன்ட்டு வந்து நான் பொசஸ்ட் ஆகிட்டேனாலாம் வந்து அர்த்தம் கிடையாது. நான் பொசஸ்டெல்லாம் ஆகலை. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனலாக நான் வந்து பாதிக்கப்பட்டேன், ஓகேங்களா? அந்த பாதிப்பு என்னன்றதை வந்து நான் அப்புறமா வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷம், ஆனால் வந்து வீடியோஸ் ரெகுலராக வருமா, நீங்கள் போடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ நீங்கள் யாருமே வருத்தப்பட வேணாம், வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வரும், ஓகேங்களா? ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்து நான் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து எனக்கு வேலை கிடைச்சதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பேர் வாழ்த்திட்டு வரீங்க, இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், அண்ட் தென் வந்து நிறையா. ஸோ எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகளை வந்து இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த விஷயம் வந்து என்னன்றதை நான் வீடியோவோட சென்டரில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒன்றா இன்டர்வியூவில் சொல்லிட்டேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த வந்து நான் கரெக்டாக சொல்லி முடிச்சிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஒரு லைக் அண்ட் சப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கல் முள் எல்லாம் குத்தி ஏறி பேக்கில் கீக்கில் எல்லாம் குத்தி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்குள்ளேயே வந்தோம். ஓகேவா? வெளியில் நின்று இன்டர்வியூ பேசலான்னு பார்த்தோம். பட் வந்து அதுக்கான சந்தர்ப்பம் வந்து அமையல. என் காலில் நிறைய ஸ்க்ராச்சஸ் முள்ளுது. ஸோ ப்ளீடிங் கூட ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் காட்ட விரும்பல. ஏன்னா காட்டினாக்கா யூடியூப் அகேன்ஸ்டாக வந்து எதனா ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்து நம்மளோட யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சு ப்ரோ, அதுக்கப்புறம் சந்துரு ப்ரோ, அதுக்கப்புறம் ஹரிஷ் ப்ரோ. ஸோ 3 பேரும் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிடிங்க ப்ரோ, என்னோட கேமரா பிடிங்க. லைட்டிங் கரெக்டாக இருக்கா? லைட்டிங் கம்மியாக இருக்கா? அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சூப்பர். ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பில்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் க்ளீனாக வந்து நாங்கள் எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா, நான் மஞ்சு ப்ரோ வந்து ஒரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹரிஷ் ப்ரோவும் சந்துரு ப்ரோவும் இன்னொரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வேகமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். அண்ட் தென் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க லைட்டிங் வந்து வீடியோவில் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு வேலிடான உண்மையான ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னா, இப்போ லைட்டிங் வந்து நம்ம பிரம்மாண்டமாக வச்சு நம்ம ஒரு இடத்த வீடியோ எடுக்கிறப்ப அந்த ஆத்மா வெளியே வர்றதுக்கே பயப்படும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஆத்மாவுக்கு முக்கியமான ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா இருட்டு தான். அவங்களாம் இருட்டில் தான் வாழ்வாங்க. ஓகேங்களா? வெளிச்சத்தை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க. ஸோ அதனால் நம்ம கம்மியாக லைட்டிங் யூஸ் பண்ணுறப்ப அவங்க ஏதாச்சும் கேப்சர் ஆகிறதுக்கோ, இல்லை அவங்க வெளியில் வர்றதுக்கோ, இல்லை நம்மக்கிட்ட பேசுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அவங்களோட ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லைட்டிங் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் உண்மையான விஷயம். நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் வந்து ஃபாரின் சைடில் கூட இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பிரம்மாண்டமாக லைட்டை போட்டு அப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும்னா நம்ம ரூம் குண்டு பல்ப் மாட்டிட்டு தான் வீடியோ எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணுறது நம்ம கரெக்டாக ஆத்மாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளால் எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக பார்த்து முடிச்சுட்டு கிளம்புவோம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் நான் லைட்டிங் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். அந்த ஆத்மா கூட பேசுறதுக்காகவும், அந்த ஆத்மாவோட வலிகளை புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த ஆத்மாவை வெளியில் வர வைக்கிறதுக்காகவும் தான் நான் லைட்டிங் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொடுங்க. சந்துரு ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹரிஷ் ப்ரோவும் நீங்களும் வந்து அப்பயே அந்த பில்டிங் நான் காமிச்சேன்ல, அந்த பில்டிங் வந்து நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் மொபைல் இருக்கா? ஓகே, உங்களோட மொபைல் கேமராவில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ மஞ்சு ப்ரோ, ஓகே ப்ரோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கைஸ், இதுதான் வந்து இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ, போகலாமா? இடம் பாருங்க இப்படி இருக்குன்ட்டு. யோப்பா, கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து மெயின் ரோடு போகுது. ஸோ இந்த மெயின் ரோடு கொஞ்சம் உள்ளார தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வண்டிங்களோட சத்தம் எல்லாமே கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ப்ரோ இடம் ரொம்ப பெருசு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கவர் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? சரி போகலாமா? ப்ரோ இது உள்ள படிக்கட்டு போகுது. ஆமாம் ப்ரோ. போய் என்ன ப்ரோ இது? துணி ப்ரோ. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா மேலே? ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இல்லை. ஆமாம் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் ஜோரா பேசுங்க ப்ரோ. குசு குசுன்னு பேசுங்க, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது பார்த்து ஓட்டு ஒரு மாதிரி அங்கெல்லாம் முள்ளு காடு தான். போகிறதுக்கு இடம் கைஸ் இதை பார்த்து வந்து பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க வேறு அந்த பில்டிங் போயிருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பார்ப்போம். ப்ரோ ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ. என்ன ஆச்சு? யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ எனக்கு. ஆமாம் ப்ரோ. இங்கே போய் பார்த்துட்டு போயிடலாமா? ஓகே ப்ரோ. ஹலோ, ப்ரோ கேச்சா? ஆமாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கலாம் வாங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது ப்ரோ வீடு. சவுண்டு இருக்குது ப்ரோ. அங்கே ரோடு போகுது. ஆமாம். கிச்சனா? ப்ரோ பங்கமாகுது ப்ரோ இடம். ஆமாம். பயமாக இருக்குது. பக்கம் பக்கம் நடக்குது. அப்போ என்ன அப்போதாம்மா? வாங்க போகலாம். மரம் பாரு எப்படி இருக்குது. பத்த ஏன் திக்கு படா? இல்லை இல்லை பயப்படாத. இது பயப்படாத. எதுனா ஆட்டம் பாடா. வீடு பாடுறா எப்படி இருக்குது சொன்னாங்க. வீடு பாருண்ணா எப்படி இருக்குது. வீடு ஃபுல்லாக மரம் தான். ஹலோ ஹலோ, யார் நிற்கிறீங்களா? இருக்கீங்களா? ஹலோ, ஏதோ சவுண்ட் வந்துச்சு. இங்கே பின்னாடி சவுண்ட் ஏதோ சவுண்ட் வந்துச்சு. யாரா இருக்கீங்களா? ஹலோ, மரக்கிட்ட தான் கேட்டுக்குது சவுண்டு. மரக்கிட்ட தான் கேட்டுக்குது சவுண்டு. சொல்லி ப்ரோ எடுக்குது பாரு ப்ரோ. ஏதோ பின்னாடி வேற சவுண்ட் வந்து நிக்குது. வா பாத்து வாட பாரு ப்ரோ. எடுக்குது ப்ரோ. யாரா இருக்காங்களாப்பா? யாரா இருக்கீங்களா? நீ ஏதோ போயிடுச்சுப்பா. இல்ல சாடி ஏதோ போயிடுச்சு. நான் எங்க விட்டோம்னா எங்க இருக்கா? ப்ளீஸ் நம்ம எங்க போறது வேணா. நம்ம எங்க போறது ப்ரோ. ரூபன் ப்ரோ கால் பண்றேன் ப்ரோ. ப்ளீஸ் கால் பண்றேன். ப்ரோ மரண மாசம் ஆகுது. இதே பாத்துங்க ப்ரோ. பயமா இருக்குது. லேடிஸோட சேலை தான் இது. ப்ரோ ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஒரு வாட்டி சொல்றேன் ப்ரோ. போலாமா மேலே? போலாம் ப்ரோ. நான் இருக்கிறேன், வாங்க பார்த்துக்கிறேன். வாடி சரா அது ப்ரோ. மேலே சரா நைட்டு வால் இது ப்ரோ. யாருனாக்குறாங்களா கேட்டு போயிடலாம். ஓகே. ஹலோ, யாருனாக்குறீங்களா? யாருன்னா இருந்தீங்களா? உள்ள வெளியில் வந்துடுங்க.
சரான இதாகுது ப்ரோ. ப்ரோ லேடிஸ் லேடிஸ்து ப்ரோ வெளியில் பாருங்க ப்ரோ. வெளியில் இங்கே பாருங்க, இங்கே எல்லா வருஷம் போயிருக்குது. லேடிஸ்து வழியிலலாம் இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ ஆட்டோல போட்டிருக்காங்க ப்ரோங்க. மேலே வந்து வந்துச்சுப்பா ப்ரோ. ஹார்ட் இருக்குது விட்றா. எங்கள் மேலே வந்து பட்டுச்சு. இப்போ பாரு இங்கே வந்து பட்டுச்சு கால் மேலே. ஏதோ நடக்குதுண்ணா இங்க. ப்ளீஸ் தான். அதான பிளட் ஆடுது. ரூபன் ப்ரோ கால் பண்ணு. அதான பிளட் ஆடாதே. இல்ல பிளட் மாதிரி இருக்குண்ணா. வாடா. நான் அந்த மரக்கட்ட தான் கேட்டுக்குதா சவுண்ட். மரக்கட்ட தான் இவர கத்துறானா. நான் சைலண்டா இருண்ணா. ஐயோ சவுண்ட் வருது. இவரா அடிச்சானா? ஹலோ யாரே? பின்னாடி வேற சவுண்ட் கேக்குது. கல்லெல்லாம் உழுதுப்பா மேல. அங்கே யாரும் எட்டி பார்த்த மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. சி அதான் மேலே ஷெல்ஃபு தான். ஆமாம் ப்ரோ. உடஞ்சி போயிருக்கு அங்கே. சரி வாங்க போய் உள்ள போய் பார்ப்போம். ப்ரோ லேடிஸ் சாரி ப்ரோ. ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ? எவ்வளோ இங்கேயும் பாரு ப்ரோ. ஐயோ லேடிஸ் சாரி இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ பார்த்து உஷாராவா. ஓகே ப்ரோ. அதான் சொல்லியா அங்கே பார்த்தேன் லேடிஸ்க்கு. அங்கே ஒரு சாரி இருக்குன்னு பார்த்தா அங்கே பல சாரி இருக்குது ப்ரோ. தப்புங்க. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ் இந்த இடத்துல வந்து லேடிஸ்க்கு சாரீ வந்து நிறையா இருக்குது. அங்கே கீழே வந்து ஸ்டெப் ஏறி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து அப்படி என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நான் ப்ரோ ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பயமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற போகிற ஸ்டோரியில் தான் இருக்குது. ஸோ கைஸ் நான் வந்து தலைவனுக்கு ஸ்டோரியை வந்து சொல்லாமலே கூட்டின்னு வந்துட்டேன். அதுதான் கேட்டுனே இருக்காரு அப்பத்துலேருந்து. ரெஸ்ட் ரூமு என்ன ப்ரோ? எங்கே ப்ரோ? இங்கேயா? ஆமாம் ப்ரோ. இப்போ தான் பார்த்தேன் ப்ரோ. லைட்டாக யாரும் போன மாதிரி இல்லையே. போதும் ப்ரோ. ப்ரோ பண்ணுறது இப்போ தான் நான் பார்த்தோம். சரான கேப்சர் ப்ரோ. போகலாமா? சீக்கிரம் வாங்க போகலாம். இங்கே தானே போச்சு உள்ள. ஆமாம் ப்ரோ. ப்ரோ சரான கேப்சர் ப்ரோ. எப்படி போச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு? என்ன போச்சா ப்ரோ? அந்த வீட்டுக்கு என்ன போயிச்சானா ப்ரோ? அந்த வீட்டுக்குள்ளவா? ஆமாம். அது இன்னும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ வீடு. ஐயோ எக்கச்சக்கம் ப்ரோ. லைட் இல்லை ப்ரோ இங்கெல்லாம். எக்கச்சக்கமாக இருக்குது. பசங்க வேறு போயிருக்கிறானுங்களே ப்ரோ அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த பில்டிங்கு. ஷோ அங்கே லைட் வெளிச்சமே இல்லையே. போயிச்சா? ஆமாம் ப்ரோ. அந்த வீட்டுக்கு எனக்கு போயிச்சா தெரியலையே ப்ரோ. இதை பிடி ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ கைஸ் இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்றதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி நான் வந்து இது வேறு யாரோட வீடும் கிடையாது. நான் ஐடிஐ வந்து கேஜிஎஃப்ல படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஐடிஐன்றது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் டெக்னிக். ஓகேங்களா? ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து நான் ஐடிஐ படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு 7 இயர்ஸ் பேக் தான். அப்போ வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் ஐடிஐ. அந்த டைமில் வந்து சிரிஷா அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்டு அவங்க வந்து இருந்தாங்க, சிரிஷா அப்படின்றவங்க பேர். ஸோ அவங்க வந்து ஒரு கன்னடா ஃபேமிலி. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு கன்னடிகா. ஓகேங்களா?
ஸோ எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியாது. பட் வந்து சில நாட்களுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஒரு இந்த எஜுகேஷனல் மூலிமா வந்து நாங்கள் பேசணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரெண்டானோம். ஸோ அது என்னவோ தெரியல, அவங்க மனசில் வந்து வேற ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்க என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. அந்த டைமில் வந்து நான் எனக்கு லவ்ன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏதாச்சும் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் என் மனசில் இருந்ததே தவிர, அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். இல்லை நீ என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீ என்னென்னவோ ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிற அப்படின்னலாம் சொல்லி அவங்க ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப பெருசாக போச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து 1 மாதமாக நான் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. ஸோ திடீர்னு அதுக்கப்புறம் வந்து அவங்களே கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து பெங்களூரில் வந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் வந்து அங்கே கிளம்பி போகிறோம், எங்கள் ஃபேமிலி மொத்தமே வந்து நாங்கள் அங்கே செட்டில் ஆகிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி நல்ல மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏதோ நான் புரியாத வந்து உங்கள்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், எனக்கு அதை சாரி பண்ணிக்கோ, என்றைக்குமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நல்லா சொல்லி அவங்க உள்ள சந்தோஷமாக பேசின பொண்ணு பெங்களூர் போகிறேன்னு என்கிட்ட கால் பண்ணி நேற்று சொல்லிச்சு. இன்னைக்கு பார்த்தா இறந்த செய்தி எனக்கு வருது. ஸோ வந்து என்னால் வந்து அந்த பாதிப்பை வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ ஒரு நண்பர் வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்றப்போ அந்த வலி இருக்கும் இல்லையா, அந்த வலி வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு பெயின் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு வலியில் தான் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அது எதுக்காக இறந்து போனாங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வந்து அவங்க க்யூர் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தனால தான் வந்து இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல நண்பரை வந்து யாருமே இழந்துடாதீங்க, இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ யாருமே வந்து ஒரு நல்ல நண்பரை இழந்துடாதீங்க. நட்புன்றது வந்து காசு பணத்தை விட ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு இருப்போம், நம்ம நாளைக்கு இல்லாமல் கூட போயிடுவோம். ஓகேங்களா? ஆனால் ஒரு நட்புன்றது வந்து என்றைக்குமே இருக்கும், அதை வந்து யாருமே விட்டுறாதீங்க. சரிங்களா? நட்பை விட ஒரு சிறந்த பலம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் நடந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தேன். ஸோ மேபி அது சிரிஷாவோட ஆத்மாவை தான் இருக்கணும்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறேன். ப்ரோ பார்த்துடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பேசி பார்க்குறேன். இவ்வளோ ஸ்டோரி இருக்குது, சொல்லவே இல்லையா பார்த்தியா நீங்கள்? நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை ப்ரோ. சிரிஷா, பேசுங்க ப்ரோ. லைட்டிங்கும் வந்து கம்மியாகுது ப்ரோ, ஆட்டோமேட்டிக்காக. லைட்டிங்கும் கம்மியாகுது ஆட்டோமேட்டிக்காக. வெளிச்சம் பத்தலை. சிரிஷா, அந்த பக்கம் சவுண்ட் வருது. ஆமாம் ப்ரோ. சிரிஷா, நீங்கள் இருக்கன்னா ஏதாச்சும் சத்தத்தை போட முடியுமா? சவுண்ட் வருது ப்ரோ. சிரிஷா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே தான் இருக்கியா? சிரிஷா, இல்லை ப்ரோ, சவுண்டு கேட்குது. எங்கே கேட்குது? சவுண்டு தெளிவாக கேட்குது. கை சுற்றி சுற்றி சவுண்டு வந்து ரொம்ப தெளிவாக கேட்குது.
சவுண்ட் வருது ப்ரோ ஜாஸ்தி வருது ப்ரோ. அந்த பக்கம் தான் வருது. ஆமாம் ஆமாம். சிரிஷா சவுண்ட் வருது ப்ரோ. நீங்கள் தான் இருக்கியா? இங்கே தான் இருக்குது ப்ரோ. என்கிட்ட பேசுறியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிடிக்கும். சிரிஷா ஏழு வருஷம் ஆச்சு. உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். உன்னை பார்க்கத்தான் நான் உங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சு நான் வந்திருக்கேன். என்கிட்ட பேச முடியுமா? உண்மையிலே நீங்க இருக்கன்னா என்கிட்ட பேச முடியுமா? அது நீதானா? அப்பயே முன்னாடி நடந்து போனது நீதானா? கைஸ், இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சிரிஷா அவங்க வந்து இந்த லெஃப்ட் கால் வந்து கொஞ்சம் சிரிஷா கோவப்படாத. நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். பயந்துட்டேன் ப்ரோ. ஸோ கைஸ், அவங்களுக்கு லெஃப்ட் கால் வந்து ஒரு காலில் செயல் இருந்து போச்சு பிறந்ததுலேருந்து. சிரிஷா வந்து ஒரு ஹேண்டிகேப்டு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கூட. சிரிஷா என்னை அட்டாக் பண்ண இரு ப்ரோ கோவத்துக்கு இரு ப்ரோ கொஞ்சம் கூட பேசு ப்ரோ. எதுவுமே பண்ணாதேன்னு சொல்லு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஏன் இத்தனை நாளாக நான் உன்னை பார்க்க வரலன்ட்டு என் மேலே கோவமா? சிரிஷா இத்தனை நாளாக உன்னை பார்க்க வரலன்னு சொல்லி கோவமா? ப்ரோ டார்ச் லைட் வர சார்ஜ் கம்மியாகிடுச்சு ப்ரோ. சிரிஷா எங்கே இருக்குதுன்னு தெரியல, சவுண்டு மட்டும் பண்ணுது. சவுண்டு வருது ப்ரோ, தான் வருது. சிரிஷா சிரிஷா ப்ரோ சொல் ப்ரோ. நீங்கள் இருக்கிறன்னு தான் ப்ரோ கோவப்படுற மாதிரி இது. ஐயோ என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு. இல்லை ப்ரோ, நீ வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே ப்ரோ. நான் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, அப்புறம் நான் ஆ ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை, நீங்கள் போங்க, வெளியில் போங்க, பார்த்து சேஃபாக இருங்க. நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஓகே ப்ரோ, நான் பேசிட்டு வரேன். நான் கீழே இருப்பேன். கீழே இருங்க. அங்கே பசங்க பாருங்கள், அங்கே பசங்கிட்ட போங்க நீங்கள். ஆ ஓகே சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, எது இருந்தாலும் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. ரொம்ப சவுண்ட் பண்ணி வந்துடுறேன். ஓகே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க, சேஃபாக இருங்க, பார்த்து உஷாராக போங்க ப்ரோ. மொபைல் லைட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மொபைல் லைட் கீழே போய் ஆன் பண்ணிக்கோங்க. போங்க கீழே போய் ஆன் பண்ணிக்கோங்க, போங்க. சேஃபு. போங்க, பசங்கிட்ட போங்க. ஹாய் கைஸ், நான் சத்தியமாக லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த மாதிரி இடத்துக்கு. நான் ரூபன் ப்ரோ அந்த பக்கம் பில்டிங்கில் அவங்க போயிருக்காங்க, மஞ்சு ப்ரோ, ரூபன் ப்ரோ, நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம் ப்ரோ. எங்கள் வந்தாலே எங்களுக்கு ஏதோ தெரியாத ஒரு சவுண்ட் கேட்குது. எங்களுக்கு எதாவது புரிய மாட்டேங்குது. கல் தூக்கு போகிறது வந்தாலே மரங்கிட்ட ஏதோ கத்துது. என்னன்னு மரங்கிட்ட பார்த்து ப்ரோ 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 என்னமா ஆகுது ப்ரோ இங்க? ப்ரோ 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 கேமரா இதாயிடுச்சு ப்ரோ. ஹலோ, யார் அது? ஹலோ, பேசுங்களா என்கிட்ட? யார் பைக்கிறது? யார் இருக்குது கேளு. நாங்க ஏதோ சும்மா வந்துப்பா, எதுவுமே பண்ணாதங்க நீங்க. நான் வந்து சும்மா வந்து எதுவும் சூடா எல்லாமே மறைதா. யார் பாணி? ஹலோ யாரு? ஹலோ யாரு? ஹலோ
எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன் நான். பேசுங்க, கத்தாதீங்க, பயப்படுத்தாதீங்க, ரொம்ப பயமா இருக்கீங்க. ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க. அடே எங்க பார்த்தாலும் ஒரே நான் பிளட் மட்டும் இருக்கு. நான் இந்த ரூம்ல பார்த்தேன் பண்ணலாம் பண்ணலாம். ஏய் இங்க கேது பாருடா பிளட் மேல அங்க பாரு தெரிஞ்சுக்குதா? அதான் பிளட் பாரு இருக்குது. இருக்குது. வா வா ஹலோ, வெளிய போய் யாரும் சொல்றீங்களா? ப்ளீஸ், சத்தியமா நாங்க உள்ள வந்து மாட்டிட்டு இருக்கோம். எங்களை தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க. நாங்க வெளியே மட்டும் போற மட்டும் எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் காய்ஸ். யாரே நான் சொன்னா நான் தட் கூட சவுண்ட் பாக்கி நான் இந்த பக்கம் தான் கேக்குதுனா, அந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கம் கேக்குதுனா. ஃப்ரெண்டட் ஹாய் கைஸ், நான் சத்தியமா எங்களால முடியல கைஸ். நாங்கள் சத்தியமா நான் கிளம்புறோம் கைஸ். எங்களால சத்தியமா இங்க கூட முடியல கைஸ். வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் கொடுக்குது கைஸ். ஆனா நாங்க ரூபன் கால் பண்றோம் ப்ரோ. சீக்கிரம் கால் பண்றோம் ரூபன். நான் கால் பண்றேன் ரூபன் கிட்ட. நாங்க போறோம் ப்ரோ எப்படின்னா ஓடில ப்ரோ. சிரிஷா, நீங்க தான் இருக்கியா? இப்போ அதே மாதிரி சத்தத்தை போட முடியுமா? நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அதே மாதிரி சத்தத்தை போட முடியுமா? கேமரா வர பிளர் ஆகுது. டார்ச் லைட் வர காலி ஆயிடுச்சு. சிரிஷா நீ தானா? சிரிஷா, நான் தான் ரூபன் வந்துக்கிறேன். சிரிஷா, என்கிட்ட பேசு. சிரிஷா, என் மேல ஏதாச்சும் கோவமா? சிரிஷா, சிரிஷா, ஏன் அழுவுற? என்னாச்சு? சிரிஷா, அழுவாத. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? உன்னை பார்க்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழுவாத ப்ளீஸ். சிரிஷா, உன்னை பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். ஏன் தனியா இருக்க? அப்பா அம்மாலாம் எங்க? அழுவாம பதில் சொல்லுமா. சிரிஷா, என்ன தெரியுதா? அடையாளம் தெரியுதா? என்ன அடையாளம் தெரியுதா? நான் இங்கிருந்து போறேன், கிளம்பி போறேன். என்னால் முடியல, சத்தியமாக என்னால் முடியல. அவளை இந்த நிலைமையில பார்ப்பேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. என் மனசே ஒடிஞ்சு போச்சு. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. சிரிஷா, நான் கிளம்புறேன் இங்கிருந்து. நீங்க சந்தோஷமா இரு.
சிரிஷா, சிரிஷா, உனக்கு எதனா ஆசை இருந்தா சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நீ உயிரோட இருக்கிறப்ப நம்ம எப்படியெல்லாம் பேசி போயிருந்தோம், எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம். இந்த நிலைமையிலயா நான் உன்னை பார்க்கணும்? சத்தியமா யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உன்னை என்னால் இந்த நிலைமையில பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் இங்க இருந்து. ஹலோ, யார் அது? ப்ளீஸ் வாங்க, எதிரில் வாங்கோ. ப்ளீஸ் எதிரில் வாங்கோ. யார் அது? ப்ளீஸ் சொல்லுங்க. எதிரில் வாங்கோ, எதிரில் வாங்கோ. ஹேய், யார் அது? யார்? ப்ரோ நீங்களா ப்ரோ? மஞ்சு ப்ரோ இல்ல முடியல ப்ரோ. சத்தியமா இந்த இடத்துல இல்ல ஒரு முடியல ப்ரோ. ரொம்ப எனக்கு இதாயிடுச்சு ப்ரோ. இங்க சத்தியமா நான் வந்து நானும் ப்ரோ இப்போதான் என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகல எங்களுக்கு ரொம்ப கல்ல போச்சு. நான் அங்க இருந்து ரூபன் சார் அங்க இருக்காங்க ப்ரோ. நான் தான் ஓடி வந்துட்டேன் இங்க. என்னால முடியல ப்ரோ. சத்தியமா வாங்க போயிடலாம் வாங்க. வேணாம். என்னால முடியல ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. ரூபன் ப்ரோ கால் பண்ணுங்க ப்ரோ. என்னால முடியல ப்ரோ. கல்லெல்லாம் போடுது ப்ரோ தலை மேல. அங்க போயிடலாம் வாங்க. ரோட் போயிடலாம். எனக்கு கத்துறாங்க ப்ரோ. இங்கலாம் ஓகே. நடமாட்டம் ரொம்ப இருக்கு ப்ரோ. பயப்படாத. ஓ ஃபர்ஸ்ட் வெளிய பயப்படாத. வா நான் கூட்டி போறேன். ஒரு மேட்டர் நெஞ்சிட்டு நான் சொல்றேன். அவருக்கு சொல்றேன். இப்ப பயந்துட்டே நீ. ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ இருந்தீங்க? நான் வெளியே இருேன்னு சொன்னாங்க ப்ரோ. பின்னாடி சொல்லு. போயிடலாம் ப்ரோ. இங்க ஓடு பண்ண ப்ரோ. செடிங்க இருக்கு ப்ரோ. இது ஒரு நிமிஷம். ப்ரோ கல் போட்டு வந்து நிக்குது. ஏய் ப்ரோ கல் போட்டு நிக்குது ப்ரோ அங்க. வேணாம் வந்துரும். அந்த ரூபன் கிட்ட போலாம். गाइस நாங்க ரூபன் ப்ரோ கிட்ட போறோம் ப்ரோ. गाइस என்னால முடியல ப்ரோ. சவுண்ட் வந்து இருக்காங்க. ஏய் பாத்து போங்க. மூஞ்சில போறோம். பாத்துட்டு போடா. ப்ரோ ஃப்ரெண்ட் வேற ப்ரோ சவுண்ட் வந்து போட்டு நிக்குது ப்ரோ கல் அது.